Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.6ல 4th question பார்க்க போறோம். Question என்னன்னா, show that the following equations represent a circle and find its center and radius. அதாவது இந்த equation வந்து ஒரு circle represent பண்ணுது அப்படி நம்ம சொல்லணும். அதே மாதிரி center and radius வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision என்ன கொடுத்திருக்காங்க, modulus of z minus 2 minus I equal to 3. இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்போ சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அது எப்படி இருக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்போ இதை நீங்கள் மாடுலஸ் ஆஃப் z இப்போ மைனஸ் வந்து வெளியில் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 + I அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 3. இப்போது இந்த ஈக்குவேஷனும் சர்க்கிளோட ஈக்குவேஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது z நாட் வந்து உங்களுக்கு என்ன வருது, 2 + I அப்படின்னு வருதா. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது இந்த ஈக்குவேஷன், அதாவது சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ட் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ z0 வந்து 2 + I, அதே மாதிரி r வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 3. இந்த z0 தான் வந்து சென்டர். அப்போ சென்டர் வந்து உங்களுக்கு 2,1 அப்படின்னு வரும். அதே மாதிரி ரேடியஸ் என்ன, 3. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2z + 2 minus 4i equal to 2. இப்போ இதில் 2 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z + 1 minus 2i அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z + 1 minus 2i. இப்போ 2 இந்த சைட் வந்துச்சுன்னா 2 divided by 2, அப்போது 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்ன, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். அப்போ இது நீங்கள் மாடுலஸ் ஆஃப் z இப்போ மைனஸ் வரணும். இப்போ மைனஸ் வந்து எடுத்திங்கன்னா இப்போ உள்ளார என்ன வரும், -1 + 2i அப்படின்னு வருமா ஈக்குவல் டு ஆர். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இது மூலமாக z0 வந்து நம்ம என்ன சொல்லலாம், -1 + 2i அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லலாம். இப்போ z0 தான் சென்டர். அப்போது சென்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும், -1,2. அதே மாதிரி ரேடியஸ் என்ன, 1. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் 3z - 6 + 12i equal to 8. இப்போ இதில் 3 வந்து நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z - 2 + 4i அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 3 இந்த சைட் வந்துச்சுன்னா 8/3 அப்படின்னு வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z - 2 + 4i equal to 8/3. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்ன, மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டில் வரணும்னா இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z இப்போ மைனஸ் வந்து வெளியில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், 2 - 4i அப்படின்னு வருமா ஈக்குவல் டு 8/3. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சென்டர் வந்து நம்ம z0 மூலமாக கண்டுபிடிப்போம். z0 இங்கே என்ன, 2 - 4i. அப்போது சென்டர் வந்து உங்களுக்கு என்ன வரும், 2, -4. அதே மாதிரி ரேடியஸ் என்ன, 8/3. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.